10 நிமிஷம் வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பாலை வந்து அதோட அப்படியே நம்ம வந்து தேங்காவை கொதிக்க விடலைன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவுனி அரிசியை அந்த காலத்துல வந்து மன்னர்கள் மட்டும்தான் உணவா சாப்பிட்டு வந்திருக்காங்க. மன்னர்களுக்கு மட்டுமே பயிரிடப்பட்டு வந்த அரிசி வகை வந்து இந்த கவுனி அரிசி. அவ்வளவு தூரம், அதாவது அதை இந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் இந்த கவுனியுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கவுனி அரிசியுடைய பயன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறது இந்த கவுனி அரிசியில. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரண மக்களும் இதை வந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. நம்ம இதை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கிறோம். இதை ஒரே வார்த்தை சொல்லிடலாம், நல்ல நீண்ட நோய் எதிர்ப்பு சக்தி, நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரே அரிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கவுனி அரிசி தான். இந்த கவுனி அரிசியை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் தேங்காய் பால் கஞ்சி, தேங்காய் கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வந்து நம்ம அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக்சியில் ஜாரில் போட்டு 1-2 உடச்சிக்கிறணும். லைட்டாக ஒரு சுற்று நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா அலசிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கிறலாம். இதை முதல்ல நம்ம வந்து 1-2 மிக்சியில் உடச்சிட்டு வந்துடுவோம். 5 minutes later நம்ம குக்கரில் வந்து இந்த 1-2 அடித்த அரிசியை போட்டுக்கிறணும். போட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறணும். ஒரு 5 பூண்டு, வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3ஐயும் போட்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறணும். கருப்பு கவுனி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உடம்புக்கு நல்ல விஷயம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விசில் வரவும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். பாலை அரைச்சிட்டு இந்த இது வேகவும் அந்த பாலை 1 கப்பை ஊற்றி கிண்டி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள், உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். 10 minutes later 10 நிமிஷம் வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் கவுனி அரிசியை. பாருங்கள், நல்லா உடஞ்சி இருந்தது, நல்லா வெந்து இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே தேங்காய் பால் வந்து கலந்துருவோம். அப்படின்னு சொன்னால் இந்த பாலை வந்து அதோடு அப்படியே நம்ம வந்து கலந்துடலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ண வேண்டிய அந்த அவசியம் எதுவும் கிடையாது. நல்லா கலந்துவிடும். இது அப்படியே சாப்பிடையில் பார்த்தீங்க அப்படின்னா கவுனி அரிசி தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? வந்து இதை தேங்காய் பால் எடுத்து அப்படியே கட்டியாக ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் சூடுபடுத்த வேண்டியது கிடையாது. தேங்காவை கொதிக்க விடலைன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வயசானவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால காலை உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டெய்லி ஒரு வேளை உணவாக எடுத்துக்கிட்டு வர அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்மளோட இது வந்து ரெடியாகிடுச்சு ரெசிபி. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது காலையில் ஒரு கப் எடுத்துகிட்டு போனாலே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபுல்லானாப்பில் ஆயிரும். அது போக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல போனால். ஸோ இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மறந்து போன டேஸ்ட்ன்றாப்பில் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்டும் இல்லாமல் அது மணிக்க காரமும் இல்லாமல். ஸோ இது நடுத்தரமான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ மார்னிங் இதை எடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தும் சூப்பராகிடும். நோய் நொடி இல்லாமல் வாழ சிறுதானிய ரெசிபிஸ் மேக் பண்ணுவோம்.